தென் தமிழகத்தில் நிலவும் கூலிப்படை கொலைகளை என்ஐஏ மூலம் ஒடுக்க வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் கடந்த சில மாதங்களாக நெல்லை, தென்காசி, தூத்துக்குடியில் 400க்கும் மேற்பட்ட கொலைகள் நிகழ்ந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அண்மை காலத்தில் மட்டும் 400க்கும் மேற்பட்ட படுகொலைகள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசியை மையமாக வைத்து நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னால் எந்த அளவிற்கு அந்த பூமி ஒரு அமைதியற்ற நிலைமையில இருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள முடியும். கூலிப்படையினரை ஒடுக்க முடியவில்லை என்றால் என்ஐஏவின் உதவியை தமிழ்நாடு காவல்துறை நாட வேண்டும் என்றும் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். தேவைப்பட்டால் என்ஐஏ போன்ற ஒரு புலனாய்வு அமைப்புகள் கூட இதுல தலையிட வேண்டும். இதை வெறுமனே சாதிய மோதல் என்று ஒதுக்கி விடாமல் எப்படி தீவிரவாத அமைப்புகளை என்ஐஏ போன்ற தேசிய புலனாய்வு மையம் ஆய்வு செய்கிறதோ அதுபோல என்ஐஏ இடத்துல கூட இந்த பிரச்சனையை தமிழ்நாடு அரசு கையாள முடியவில்லை என்றால் இது என்ஐஏ இடத்துல ஒப்படைக்க வேண்டும். கூலிப்படையினரை சாதி மதம் பார்க்காமல் ஒடுக்க வேண்டும் என்றும் கிருஷ்ணசாமி கூறியிருக்கிறார். ஆன்லைன் மூலம் தாய்ப்பால் விற்பனை செய்யும் போக்கு அதிகரிக்க தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் தாய்ப்பாலை வணிக ரீதியாக விற்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வணிக ரீதியான தாய்ப்பால் விற்பனைக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக வெளியான அறிக்கையில் தாய்ப்பால் மற்றும் அதிலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வணிகமயமாக்குவது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை சட்டத்தின்படி வணிக ரீதியாக தாய்ப்பாலை பதப்படுத்துதல் மற்றும் விற்பனை செய்தல் சட்டவிரோதமானது என உணவு பாதுகாப்பு தர ஆணையம் கூறியுள்ளது. ஆன்லைன் மூலம் தாய்ப்பால் விற்பனை செய்யும் போக்கு அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் தாய்ப்பாலை வணிக நோக்கத்தில் பயன்படுத்துவது விதிமீறலாகும் என கூறப்பட்டுள்ளது. விதிகளை மீறும் வணிக நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ள இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் தாய்ப்பாலை பதப்படுத்துதல் மற்றும் விற்பனை செய்வதில் ஈடுபட்டுள்ள வணிக நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்குவதை நிறுத்துமாறு மத்திய மாநில அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளது. மாணவர்கள் மாதா பிதா குருவை மதித்து நடக்க வேண்டும் என திரைப்பட இயக்குநர் பாரதிராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அமைந்துள்ள விஐடி பல்கலைக்கழகத்தில் இலவச கல்வி வழங்கும் ஸ்டார்ஸ் திட்ட விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற திரைப்பட இயக்குநர் பாரதிராஜா மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். ஒரு இலக்கை நோக்கி போகும்போது வேற எங்கேயுமே கவனம் ஓரளவு தெரியாத நமக்கு இந்நிகழ்ச்சியின் போது முன்னாள் மாணவர்கள் 4,30,000 ரூபாய் மதிப்பிலான காசோலையை கிராமப்புற ஏழை மாணவர்கள் கல்வி பெறும் வகையில் ஸ்டார்ஸ் திட்டத்திற்காக வழங்கினர். முன்னதாக நிகழ்ச்சியில் ஸ்டார்ஸ் 7ஆம் ஆண்டு விழாவின் மலரும் வெளியிடப்பட்டது.